ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த 2 எபிசோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே தாங்க இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லீஷா வந்து அவர் காலில் கட்டியிருந்த அந்த பேண்டை பிச்சு எரிஞ்சதுனால இது மொனார்க்குக்கும் சிக்னலை கொடுத்துருக்கும், இந்த மாதிரி பேண்டை அறுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இப்போ டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன், அதுக்கு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு அந்த 4 பேருமே இப்போ அங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா லீஷா தான் ஓட்டுறாரு. ஆமா, இங்க சாவி எங்கடா போடுறது அப்படின்னு கேட்டா, யோ கிளம், எப்பயா நீ கடைசியா வண்டி ஓட்டின, இந்த பட்டன் அழுத்தினாதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஓ அப்படியா தம்பி அப்படின்னு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க 4 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அப்படியே இப்போ அந்த வயசான லீஷா காரை ஓட்டிக்கிட்டு இறக்கும் போது தான் ஒரு டிரான்சாக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அப்படியே வயசான லீஷால இருந்து யங்கான லீஷாக்கு மாறுவாரு. இது வந்து அந்த டிராகனை இவங்க பார்த்ததுல இருந்து 2 வருஷம் கழிச்சு 1954 தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி கீக்கு பில்ராண்டால டைட்டனை பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும் போதுமா? அதுக்கு காசு யார் கொடுப்பா? அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி ஃபண்டை அலோகேட் பண்றதுக்காக தான் இப்ப லீஷாவும் அவரோட ஹெட்டை கூப்பிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹெட் இப்ப சொல்றாங்க, நீ என்ன கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு. ஒரு இடத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க காஜிலாவோட ஒரு காலடி தடத்தை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி அறுக்கப்பட்டு எடுத்தது அப்படின்னு. அப்போ அதை பார்த்த கர்னல் இப்ப மிரண்டு போய் பாக்குறாரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி நம்ம கண்ணுல இருந்து மாட்டாம போச்சு அப்படின்னு. அப்ப அது என்னது ஏதுன்னு கேட்கும் போதுதான் அதை பத்தி தான் நாங்க ரிசர்ச் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபண்ட் தேவை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபண்ட்ல ஒரு மேட்ரே இல்ல, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டைட்டனோட பேர் தான் காஜில்லா. அதை நம்ம வர வைக்கணும்னா அது ரேடியேஷனா தான் சாப்பிடுது. அதிக ரேடியேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு இதுவே வரும். எங்களுக்கு தேவையானது இப்போ ஃபண்டை விட ஒரு 150 பவுண்டு யுரேனியம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து அதிக ரேடியேஷன் வரும். அதிக ரேடியேஷன் இருந்தா அந்த காஜிலாவை நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்காக கீக்கு காஜிலாவை வர வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெடிக்காக தான் பண்ணிருக்காங்க. அப்ப 150 பவுண்டு யுரேனியம்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹிரோஷிமால போட்ட அளவுக்கு நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு லீஷா சொல்றாரு. இதுக்கு பிரசிடென்ட் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காஜிலாவை பத்தி நம்ம தெரிஞ்சு காட்டி இந்த உலகத்துக்கே நமக்கு ஆபத்து தான். சோ அதனால இந்த கோபலுக்கே த்ரெட் இருக்குன்னு பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் அந்த கர்னல் சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அப்போ வந்த கர்னல் சோல்ஜர் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த 3 பேத்துக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதுதான் நம்மளோட முதல் வெற்றி அப்படின்னு. அப்ப இந்த சந்தோஷத்துல அவங்க 3 பேரும் இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த சீரீஸோட டைட்டிலையுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்ப கீக்கு மே எல்லாரும் இப்ப அந்த காருக்குள்ளதான் இருக்கிறாங்க. கார் எதுக்குள்ள இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பலுக்குள்ள இருக்குது. அப்ப எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது தானே பிளானு. நீங்க அதுக்கு அலாஸ்கா தானே எங்களை கூட்டிட்டு போகணும், நீங்க எதுக்கு இப்ப எங்களை கொரியா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொரியால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனோட கைடு நமக்கு ரொம்ப முக்கியம், அவனே நம்மள அலாஸ்காக்கு கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டோம் அமைதியாகிறாங்க. அப்போ அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி அந்த கப்பல்ல சும்மா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா அதே 1954 பிகினி அட்டால்ன்ற ஒரு தீவுல தான் காமிக்கிறாங்க. அப்ப கீக்கு லீஷா பில்ரண்டா 3 பேருமே அந்த தீவுல ஒரு ஜீப்ல வந்து இறங்கின உடனே அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த கர்னலும் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட லீஷா வந்து போய் பேசுறாரு. உங்ககிட்ட 150 பவுண்டு யுரேனியத்தை தானே கேட்டோம், ஆனா அதை நாங்க இப்படி கேட்கலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கும் தெரிய வருது அங்க 150 பவுண்டுக்கு ஒரு பாமையை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நீ கேட்டது 150 பவுண்டு யுரேனியம், ஆனா அது எப்படி வேணும்னு நீ கேட்டியா? இதை நான் பிரசிடென்ட் கிட்ட சொன்னேன், இதனால உலகத்துக்கே ஆபத்து அப்படின்னு. சோ உலகத்துக்கு ஆபத்தானதுக்கு அப்புறம் எதுக்கு இறந்துகிட்டு அதான் நாங்க போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டோம், நீ ஒரு ஆர்மி சோல்ஜரா நடந்துக்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த நியூக்ளியர் பாம் மேலேயும் காஜிலாவோட படத்தை வரைஞ்சி அதை அடிக்கவும் செய்யறாங்க. அதை பார்த்த கீக்குக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது, என்னடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. கீக்குக்கு காஜிலாவை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு தான் ஆசை. ஏன்னா காஜிலாவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது எதுக்காக போராடும் அப்படின்னு. இயற்கை சமநிலையை விட்டு மீறினா அதை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்காக தான் காஜிலா வந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஹீரோவை அழிக்கலான்ட்டு தான் இப்ப இவங்களோட பிளானாக வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது என்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 150 பவுண்டு யுரேனியம் பம்ல காஜிலாக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நல்லா பசியோட இருக்கிறவனுக்கு கறிக்கஞ்சி அடிக்கிற மாதிரி ஒரு காட்டிட்டு போயிடும். அப்ப இப்ப பிரசன்ட்ல அந்த 4 பேரும் ஷிப்ல போய்கிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. இந்த டேப் நம்ம கிட்ட இருக்கிற வரை நமக்கு எப்பவுமே ஆபத்து தான், அதனால இதை இப்பவே இந்த கடல்ல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேண்டரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே அந்த டேப்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இப்ப சவுத் கொரியாவுக்கு வந்துடுறாங்க. என்ட்ரன்ஸ்லயே செக் பண்ணுவாங்கல்ல உங்க பாஸ்போர்ட்டை காமிங்க அப்படின்னு. இவங்க 4 பேத்துக்கிட்டே இருந்தா ஒரு பாஸ்போர்ட்டும் இல்லையே, திருட்டுத்தனமா தானே ஓடி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு லீஷாவும் அங்கிட்டும் இங்கிட்டும் மொழிப்பி பாக்குறாரு. அப்போ அங்க இருக்கிற ஆபீசரும் இவனுங்க ஏதோ கிரைம் பண்றானுங்க போல, இவனுங்க 4 பேத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளுங்க அப்படின்னு அங்க ஒரு ஆபீசரும் இப்ப லீஷாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு வண்டியில இப்ப அரெஸ்ட் பண்ணி ஏத்தலான்னு பார்த்தா அங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு
போன அந்த ஆபீசர் தான் நம்ம லீஷா சொன்ன அந்த ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல இருக்கிற ஆபீசரை அடிச்சு போட்டு இப்ப மொத்தம் அந்த 5 பேருமே அந்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இப்ப ஜப்பான் ஏர்போர்ட்ல டிம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு பிளைட்ல இருந்து வரதுன்னு பாத்தீங்கன்னா மொனார்க்கான ஹெட்டான டுவால் தான் வராங்க. அப்ப டிம் கிட்ட போயிட்டு கொடுத்த ஒரு வேளை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா, 3 சின்ன பசங்க உன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி போயிருக்காங்க அப்படின்னு பின்னாடி இருக்கிற நட்டாலியா கிட்ட சொல்றாங்க. இனிமேட்டு நீங்க 2 பேரும் தான் ஒன்னா இருந்தா அந்த பசங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல நட்டாலியாக்கு ஒரு போன் காலும் வருது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பிச்சு போன லீஷாவும் அந்த 3 பசங்களும் சவுத் கொரியால இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி கிளம்புங்க அந்த இடத்துக்கு, இந்த வாட்டி அவங்க மிஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டுவாலும் வந்த பிளைட்லயே கிளம்பி போறாங்க. இப்ப தப்பிச்சு போன அந்த 5 பேரும் எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த போர் காலகட்டத்துல யூஸ் பண்ற ஜெட் இருக்குது, இதுலயா நம்ம போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு இது கிடையாது, நம்ம போறது வேற பிளைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இப்ப பாஸ்ட்ல அந்த தீவை தான் காமிக்கிறாங்க. அந்த பாம தனியா ஒரு தீவுல வச்சுக்கிட்டு இவங்க தூரத்துல இன்னொரு தீவுல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா காஜில அந்த இடத்துக்கு வரும், அது வர்றப்ப வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு. அப்போ அவங்களும் மணிக்கணக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் கழிச்சு அங்க இருக்கிற மிஷின் எல்லாம் தீப்புரி வந்து ஷார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ ஓகே காஜிலா வந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கீக்குவும் ரொம்ப பதட்டமாக்குறாங்க. அப்ப தூரத்துல பார்த்தா காஜிலாவோட அந்த முதுகு தண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்து லீஷாவும் அதோட முதுகு தண்டு ஏண்டா அப்படி இருக்கு, அவ்வளவு ப்ரொடெக்ஷனா அப்படின்னு கேட்டதுக்கே நம்மள இருந்து பாதுகாக்க தான் இயற்கையே அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே இப்போ காஜிலாவை கண்ணிமைக்காம ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ காஜிலாவும் கடல்ல இருந்து எந்திரிச்சு நின்று அந்த பாமை இப்ப நல்லா ஒத்து பாத்துக்கிட்டு இருக்குது. அப்போ பயங்கரமான ஒரு ரோரும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ ஓகே இப்ப அந்த பாமை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு இப்ப கவுண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கீகோ வந்து எப்படியாவது இந்த மிஷினை ஃபெயில்ட் ஆக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மிஷின் மட்டும் கீகோவால ஃபெயில்ட் ஆச்சுன்னா தேச துரோகி அப்படின்னு முத்திர குத்திடுவாங்க அப்படின்னு கீகோ வந்து லீஷாவை விடாம பிடிச்சுக்கிறாரு. பரவாயில்ல, அது செத்தா செத்துட்டு போட்டோம், இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு. அப்ப கீகோவும் பயங்கரமா காஜிலாக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல கவுண்டனும் வந்து இப்ப அந்த பாம்பு டம்முன்னு வெடிச்சு சதுருது. அப்ப அந்த பாம்பு வெடிச்ச உடனே சுத்தி இருக்கிற கடல் தண்ணி எல்லாமே காஜிலாவோட தலைக்கும் மேல போகுது. இவங்க இருக்கிறது ரொம்ப தூரத்துல தான் இருக்கு, அதனால அந்த அலை ஒண்ணு இவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அப்ப வெடிச்சதுல அந்த இடத்துல காஜிலாவும் இல்ல. அழுதுகிட்டே இப்ப எந்திரிச்சு பார்த்தா காஜிலா இல்லன்ட்டு கீகோவும் ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ இந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணி பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த 5 பேருமே இப்போ ஒரு பிளைட்ல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அலாஸ்கால இப்ப எங்க போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மே வந்து அவளோட லேப்டாப்பையும் கொண்டு வந்துருப்பா. அவளோட லேப்டாப்ல மொனார்க்கோட அந்த ஃபைல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைலோட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹிரோஷி ரேண்டா எழுதி வச்ச சில கோடி நோட்ஸ் இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு இப்ப பிளைட்டோட ரூட்டையும் கொஞ்சம் மாத்துறாங்க. அப்போ அப்படியே இப்ப கட் பண்ணி பாஸ்ட்ல அந்த வெடிகுண்டு வெடிச்ச அன்னைக்கு நைட்டை தான் காமிக்கிறாங்க. கீக்கு வந்து ரொம்ப சோகத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லீஷா வந்து பில்ரண்டா கிட்டையும் கீக்கு கிட்டையும் சொல்றாங்க, கர்னல் வந்து நமக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்க, அதுல நமக்கு தேவையான பணத்தை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் நிறைய ஆராய்ச்சியும் பண்ண சொல்லியிருக்காங்க இது போல மிருகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ என்ன ரெடி தானே அப்படின்னு கேட்டதுக்கு கீக்குவும் அதையும் கண்டுபிடிச்சு கொல்ல சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் கிடையாது, இந்த உலகத்துக்கு டைட்டன்ஸ் முக்கியமா தேவை, அதுல தேவையில்லாத டைட்டன்ஸ் தான் நம்ம அழிக்க போறோம், எது முக்கியமா தேவைப்படுற டைட்டனும் அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல, நம்ம இது சீக்கிரட்டா தான் வைக்க போறோம், அதுக்குதான் மொனார்க்குன்னு நமக்கு தனியான நிறுவனத்தையே நம்ம ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓகே நீயே இவ்வளவு சொல்ற, உன் பேச்ச கேக்குறேன் அப்படின்னு கீக்கவும் பெல்ராண்டாவும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப இப்ப பிரசன்ட்ல கரெக்டா அலாஸ்கால அவங்க சொன்ன கோஆர்டினேட்ஸ்ல இருந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளைட்டும் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால இப்ப அந்த பிளைட்டும் நோஸ் டிரைவ் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதை விட நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் பதறாதீங்க அப்படின்னு லீஷாவும் பைலட் சீட்ல உட்காந்துக்கிட்டு இப்ப அந்த பிளைட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவராலையும் ஓரளவு தான் முடியுது. ஆனா எப்படியோ அந்த பிளைட்டை கிராஷ் பண்ணாம சேஃப் லேண்டிங் பண்ணிடுறாரு. அப்போ அவங்க லேண்ட் பண்ண இடத்துலயோ இன்னொரு ஜெட்டும் இருக்குது. அப்போதான் அவங்களுக்கும் தெரிய வருது எங்க அப்பா இந்த இடத்துலதான் கிராஷ் ஆயிருக்காரு அப்படின்னு. அப்ப அங்க ஒரு டென்ட்டும் இருக்குது. அதுக்குள்ள போய் பார்த்தா கேட்டோட அப்பாவோட நோட்ஸ் அங்க இருக்கிறத பார்த்து எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப கொரியால ஹெல்ப் பண்ண அந்த பைலட் வந்து இப்ப உடஞ்சு போன அந்த பிளைட்டோட பக்கத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பிளைட்டை பனியில சரிக்கிட்டு போகாத மாதிரி கட்டியும் வச்சிருக்காங்க. என்னது இது இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்கன்னா இதை சேஃபா தான் லேண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் எப்படி இந்த பிளைட் சுக்கு சுக்கா உடஞ்சிச்சுன்னு இப்போ இன்ஜின் பேவை பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பெரிய டைட்டன் வந்து இந்த இன்ஜின் பேவை கிழிச்சிட்டு போன மாதிரி இருக்குது. அதை பார்த்து பயங்கரமா கத்துறாரு, இந்த இடத்த விட்டு உடனே போகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு அவரு பிளைட்டுக்குள்ள ஏறி இப்போ அதை டேக் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா இவன் ஏன் இப்படி கத்துறான்னு லீஷாவை வெளியே வந்து சரி ஓகே ஏதோ ஒரு ஆபத்தை பார்த்துட்டான் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அவங்களும் பிளைட் பக்கத்துல ஓடி வராங்க. அப்போ பிளைட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த பிளைட்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய டைட்டன் வந்து இப்ப அந்த பிளைட்டையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு மூஞ்சில அக்டோபஸ் கை மாதிரி இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா முள்ளமன்றி மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது உடனே சுத்தி இருக்கிற பனிக்கலெல்லாம் உடைஞ்சு அந்த பைலட்டோட
அவரை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறது. அப்ப என்னடா இது இத்த தண்டியா இருக்கு, இதுட்ட இருந்து நம்ம எப்படா தப்பிக்க போறோம்னு அந்த 4 பேரும் இப்ப பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டைட்டனும் இப்ப பயங்கரமா அவங்கள பார்த்து ரோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போகும்போது நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல கூடிய சீக்கிரம் எபிசோடு 4 பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.